உங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள், எப்படி இருந்தது அந்த தருணம்? இந்த தருணம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நினச்சி பார்க்க முடியாத ஒரு தருணம். அதாவது நான் வந்து ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். என்னுடைய 9th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது அடையாரில் பூவே உனக்காக படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. அப்போத்துலேருந்து நான் அதுக்கு முன்னாடிலேருந்தே தலைவரோட ஃபேனு. ஒரு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் நடக்கும்போது தளபதி படம் அப்படின்னு சொன்னப்போ ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பஸ்ஸு டிக்கெட் வாங்குகிற சீன். அது ஷூட்டிங் நடக்கும்போது வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் தளபதியை பார்க்கவே முடியல. அந்த ஒரு விதை இன்றைக்கி அவர் பின்னாடி உட்காந்து அவருடைய டீமில் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப வந்து பெருமையாக நினைக்கிறேன். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா, நம்மளா இது அப்படின்ற ஒரு தருணம். அதாவது குழந்தை பருவத்திலேருந்து இன்றைக்கி இவ்வளோ சோஷியல் சர்வீஸ் இவ்வளோ வளர்ந்ததுக்கப்புறம் இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா முகமுமே புதுமுகமாக இருந்தது. ஆனால் இந்த புதுமுகங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு வந்து ஒரு தலைவருக்கு அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பார்க்கு பார்த்துருக்கணும். காமாட்சி அவர்களை முதல்ல வேட்பாளராக பல்லாவரம் தொகுதிக்கு நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது திரு விஜய் அவர்கள் எதை வச்சு தேர்ந்தெடுத்தார்? நம்பிக்கை. நம்பிக்கை எந்த வகையில்? பெண்கள் மேலே அவர் இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஒரு பெண்ணுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பல்லாவரம் தொகுதியில் ஏற்கனவே திமுக அதிமுக கோட்டைகளாக இருக்கக்கூடிய இடத்துல பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அதை வந்து நேர்மையாக பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அதன் காரணமாக எனக்கு கொடுத்துருக்காரு. நம்ம உங்களோட வெற்றி பற்றி பேசணும். ஆனாலும் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு வெற்றி, அது அந்த ஓட் செரிமனியில் திரு சி ஜோசப் விஜய் எனும் நான் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது, ஒரு சிஎம் ஸ்வேரிங் இன் செரிமனியில் தமிழ்நாடு முதல்வராக அவர் பதவி ஏற்ற பொழுது அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? மிக்க மகிழ்ச்சியான தருணம். எனக்கு மட்டும் இல்லை, தமிழகத்துக்கே. இது வரைக்கும் நம்ம எல்லா ஸ்வேரிங் ஃபங்க்ஷன்லையுமே பார்த்துருக்கோம். யாருமே வந்து அதை பார்க்காம படித்ததா சரித்திரமே கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தளபதி பார்க்காமையே உறுதிமொழி எடுத்தார். அது வந்து தமிழக மக்கள் மேலே அவருக்கு இருக்கிற நம்பிக்கையை அவர் இன்னும் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஸோ அந்த தருணத்தில் நானும் என்னுடைய கரம் கொடுத்து பல்லாவரத்தில் எனக்கு கொடுத்த அந்த இடத்த நாங்களும் எங்களோட நிர்வாகிகளோடு சேர்ந்து எல்லாத்தையும் கிளியராக பண்ணியிருக்கோம் அப்படின்றதில் பங்கெடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். ஒரு சிலர் வந்து இது வந்து சிஎம் ஓட் செரிமனி மாதிரியே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. இன்னும் சிலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு ஸ்பீச், அதாவது ஒரு டோன், அவர் ஆட் பண்ண அந்த இமோஷன்ஸ், அந்த வைபு, ஒரு சீற்றமான ஸ்பீச், இதெல்லாம் வந்து ஒரு மேடைக்கு வந்து கொஞ்சம் அதீதமாக இருந்ததாக ஃபீல் பண்ணவங்க இருப்பாங்க. பட் சிலர் வந்து அதை வைப் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. காமாட்சி அவர்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது அது? அவர் மக்களோட மக்களாக இணைஞ்சிருக்காருன்றதை என்னால் உணர முடிஞ்சது. எப்போவுமே மக்களுக்காக நிற்பார். அவர் முகத்தில் நின்ன நாங்கள் எல்லாருமே எப்போவுமே மக்களுக்காக நிற்போம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு புது மாற்றத்திற்கான துவக்கம்.